நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பான நன்னாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகளும் விசேஷங்களும் அற்புதமாக நமக்கு ஒரு மாற்றத்தை தராதா? இந்த நாள் நமக்கு வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமை மே 13 சிறப்புங்க. ஏன்னா ஏகாதேசி திதி. இந்த ஏகாதேசி திதியை பற்றி பேசணுன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே வேணும். அப்பேற்பட்ட திதி. பொதுவாக நம்ம சொல்லுவோம் காசி யாத்திரை போகணுங்க அப்படிம்போம். காசிக்கு எதுக்கு போவோம்? வயசானா நம்மளுடைய கர்மா தொலையணும், நம்மளுடைய அந்த ஆத்மா போய் புனித ஆத்மாவாக ஒரு இந்திரலோகத்துக்கு, ஒரு நல்ல ஒரு அற்புதமான நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற என்னுடைய இறப்பு கூட ஒரு விசேஷமாக இருக்கட்டும், கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் காசிக்கு போவோம். அதெல்லாம் இப்போல்லாம் ட்ரெண்டு மாறி போச்சுங்க. அதை விடுங்க. அப்போ இந்த ஏகாதேசி திதி எதுக்குன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். பெருமாள்கிட்ட ஐஸ்வர்யமும் கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய அவர் கைங்கரியமாக அவருடைய பொற்பாதத்தில் சின்ன துரும்பா நம்மளுடைய இறப்பு ஒரு பரலோகத்துக்கு போனாலும் நம்மளுடைய ஆன்மா இறைவனையே தஞ்சமடைஞ்சு இறைவனுடைய பாதத்தில் பொற்பாதத்திலேயே நம்ம ஐக்கியமாக இருந்து அவருக்கு சேவை செய்யணும், அவருடைய நினைவிலேயே வாழணும், நம்மளுடைய ஆத்மா இருக்கணும், புனிதம் அடையணும். இருக்கும்போது என்னென்ன செய்கிறோமோ இறப்பில் ஒரு சரித்திரமாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இந்த கஷ்டமெல்லாம் நீங்கி கர்மாவெல்லாம் நீங்கிறதுக்கு நமக்கு சந்ததி நல்லபடியாக புண்ணியத்தை சேர்த்து வர்றதுக்கு, அதாங்க எனக்கு சரியான வார்த்தை, நம்மளுடைய சந்ததிகளுக்கு புண்ணியத்தை சேர்த்துவதற்கான ஒரு திதி எதுனா ஏகாதேசி. அப்போ எவ்வளோ பேசுவேன்னு பாருங்கள். அப்போ அந்த ஏகாதேசியில் விரதம் இருக்கிறது, இந்த ஏகாதேசியில் நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கிறதுக்கு வெறும் சுடுதண்ணியோ பச்சை தண்ணியோ நம்ம தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருக்கலாங்க. அதுலேயும் சிறப்பு இந்த துளசி தீர்த்தம் மட்டும் சுவாமிகிட்ட வச்சுட்டு சுப்ரபாதம் காலையில் கேட்டுருங்க. அடுத்தது விஷ்ணு சரசரநாமம் கேட்டுக்குங்க. ஓம் நமோ நாராயணாய அந்த வார்த்தையே போதுங்க. அந்த துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டு நம்மளுடைய சயின்ஸு படி நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய உள் உறுப்புகள் சரியாக வேலை செய்யவும், சரியான விஷயத்தில் நம்மளுடைய எல்லா ஒர்க்கும் இருக்கணும். அந்த 15 நாட்கள் வளர்பிறையாக இருக்கட்டும் தேய்பிறையாக இருக்கட்டும், இந்த ஏகாதேசி திதியில் நம்ம விரதம் இருந்தால் நம்ம உடம்பு அத்தனை விசேஷமாக புத்துணர்ச்சியான ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த மிஷினெல்லாம் சரி பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தோட இந்த சர்வ ஏகாதேசி நல்ல சித்தயோகத்தோடு பிறக்குதுங்க. சுபமுகூர்த்தம் வேற அற்புதமாக இருக்கும். பெருமாளை வழிபாடு எடுங்க. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே அவர் நிறைவேற்றி கொடுப்பார். நாளை சந்திப்போம்.